Hi friends, welcome to SudhaSri Kitchen. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இந்த சீசனில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம அருமையாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப சூப்பராக செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு நம்ம பெருசாக எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் செய்ய தேவையில்லைங்க. இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாஃப்டான வெள்ளரிக்காய் இட்லி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வெள்ளரிக்காய் இட்லி செய்கிறதுக்கு 3 வெள்ளரிக்காய் எடுத்துருக்காங்க. இப்போ இதை தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 2 பக்கம் ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தோல் சீவி எடுத்துகிட்டு வந்தால் இட்லி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துடலாங்க. ரொம்ப பிஞ்சு காயாக இருந்தால் கூட அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் கூட நம்ம தோல் சீவி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வெள்ளரிக்காய் நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கேரட் துருவது எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. வெள்ளரிக்காய் ஃபுல்லாமே இதே மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அடுத்து வெள்ளரிக்காய்களை தோல் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம 1 கப்புக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த வெள்ளரிக்காய்களை அப்படியே சேர்த்துக்கலாங்க. இதுவும் கிட்டத்தட்ட 1 கப்புக்கு இருக்குது. சேர்த்தாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி. இது கூட தயிர் 1 கப்புங்க. தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்புக்கு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்ட பிறகும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தயிரே சேர்த்து கூட நம்ம கலந்து விடலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கப்புக்கு தயிர் எடுத்துருக்கேங்க. இப்போ ரவை ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. நம்மளுடைய வெள்ளரிக்காய் இட்லிக்கு மாவு நல்லா ஊறி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது சூடான எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனுக்கு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த மாவில் கொட்டிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சீரகம் சேர்த்துலாம் சாப்பிட்றதுனால நம்ம நைட்டில் இதை டிஃபனாக செஞ்சு சாப்பிட்டா கூட நமக்கு சீக்கிரம் செமிச்சிடும். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இட்லி தட்டில் முந்திரி பருப்பு நான் வறுத்து வச்சுருக்கேங்க. இந்த முந்திரி பருப்பை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம இட்லி எடுக்கும்போது நேராக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த வெள்ளரிக்காய் இட்லி மாவை இப்படி ஊற்றிடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இட்லி மாவு ஊற்றியாச்சு. அடுத்தது இப்போ ஒரு வானிலையில் தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க. ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இப்போ அப்படியே இந்த இட்லி மாவை இறக்கிடலாங்க. இப்போ லிட்டு வச்சு மூடிடலாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து திறந்து பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. திறந்து பார்க்கலாம். நம்முடைய வெள்ளரிக்காய் இட்லி ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக சூடாறின பிறகு நம்ம எடுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் இட்லி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.